எங்களோட முதல்வர் வந்து பட்ஜெட் சொல்லியிருக்காப்ல, அதை சொல்றதோட செயலையும் கொண்டு வந்துட்டாப்ல. வயசானவங்கல இருந்து பெண்கள் வந்து நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. ரொம்ப மாற்றங்கள் இருக்கு. ஜெயலலிதா அம்மா பண்ணதையுமே இவங்க வச்சுட்டு பே சம்பந்தப்பட்ட விஷயம் ஒன்று ஸ்டார்ட் பண்றாங்க. குழந்தைங்க ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆகிறது அங்கன்வாடி தான். எப்போவுமே அண்ணனே ஆட்சி செய்யணும். எவ்வளவு விமர்சனங்கள் அவங்க மேலே வைத்தாலும் கூட இது மாதிரியான திட்டங்களை வரவேற்க தான் செய்யணும். இப்போ தாய்மாமன் சீர்திட்டம், அதுக்கப்புறம் தாய்க்கார் வந்து இது வரைக்கும் இருந்ததில்லை, அது பண்றாங்க. அப்புறம் மகளிருக்காக ஆடு வளர்ப்புகள் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் ஆண்களுக்கு மட்டும் தான் இருந்தது, பெண்களுக்கும் அதை வந்து கொடுத்துருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் பண்றாங்க. இன்னும் நிறைய திட்டங்கள், சைக்கிள் பிளஸ் வாட்டர் பாட்டில், ஹெல்மெட், அதெல்லாம் வந்து பெண்களுக்கு ரொம்ப அதிக அளவில் எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்மளோட ஜெயலலிதா அம்மா தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மடிக்கணினி, உங்களுக்கே தெரியும், அம்மா உணவகம் அந்த மாதிரிலாம் இருந்தது. பிளஸ் இப்போ வந்து நம்ம அண்ணா வந்துட்டு அவங்க பண்ணதையும், ஏன்னா இந்த மாதிரிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க, அவங்க பண்ணதை நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற காலகட்டத்தில் ஜெயலலிதா அம்மா பண்ணதையுமே இவங்க வச்சுட்டு பிளஸ் அது போக நமக்கும் தனியா முக்கியத்துவம் கொடுத்து இதெல்லாம் பண்றாங்க. எங்களோட முதல்வர் வந்து பட்ஜெட் சொல்லியிருக்காப்ல, அதை சொல்றதோட செயலையும் கொண்டு வந்துட்டாப்ல. இதுக்கு முன்னாடி அம்மா தான் அதை பண்ணிட்டு இருந்தாங்க. எங்க தளபதி அண்ணன்ற சொல்றதோட செஞ்சிட்டு இருக்காப்ல. தங்கச்சியாவை தான் பார்க்காங்க, தாய்மாமாவா இருக்காப்ல, ஒவ்வொரு வீட்லயும் அண்ணன் தம்பி உறவா இருக்காப்ல. அதுக்கு இதான் உதாரணம். பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய திட்டங்கள் செயல்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா இருந்த ஆட்சியில எதுலையுமே பெண்களுக்கு முக்கியத்துவம் அதிகமாக அளிக்கப்படலை. பட் இந்த விஷயத்துல எல்லாமே கொடுக்காங்க. திருநர்கள், விதவை பெண்கள், கைமண்கள், இவங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப சவுத் சைட்ல திருநெல்வேலி தூத்துக்குடி சார்ந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா விண்கல பொது தொழில்நுட்ப வசதியோட அங்க ஒரு ஸ்பேஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் ஒன்று ஸ்டார்ட் பண்றாங்க. அதுல தென் மாவட்டங்களில் உள்ள இளைஞர்கள், இளம்பெண்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு அதிகமா அங்க கொடுக்குறாங்க. எங்க கலைஞர் உணவு திட்டம், அம்மா உணவகம், காலை உணவகம் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே போட்டுட்டு வந்தாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களோட கொள்கை தலைவர்கள் பேர்லயே எல்லா நலத்திட்டமும் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, தென் மாவட்டங்கள் வந்து தொழில் வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்தணும்னு சொல்லி பேசியிருக்காங்க. இதனால நிறைய மக்களோ இளைஞர்களோ வேலை வாய்ப்பெல்லாம் அதிகமாகும்னு சொல்லி நாங்கள் நன்றி கடன் செலுத்திக்கிறோம். ரொம்ப இதே மாதிரி நிறைய எங்களுக்கு பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது. தமிழ்நாடு வந்து வெற்றி நாடா மாறும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மா பீரியட்ல தான் பெண்களுக்கு வந்து நிறைய நலத்திட்டங்கள் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போது வந்து எங்களுக்கு வந்து இப்போ எங்கள் அண்ணன் விஜய் வந்து பெண்களுக்கு நிறைய நலத்திட்டங்கள் தந்திருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கறவை மாடு, அப்புறம் தாலிக்கு தங்கம், அப்புறம் வந்து மகப்பேறு உள்ளவங்களுக்கு வந்து குழந்தை டெலிவரி ஆகும்போது தான் போய் அட்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாமல் அதுக்கு முன்னாடியே வந்து அவங்க வந்து மருத்துவத்தை கடைபிடிக்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். அவர் கொண்டு வந்த ஒவ்வொன்றும் எங்கள் பெண்களுக்கான முக்கியத்துவமாக இருக்குது. பாதுகாப்பு குறித்து தான் எல்லாமே கொண்டு வந்திருக்காரு. வாட்டர் கேனு, இது ஹெல்மெட்டு, வேற குழந்தைகளுக்கான தாய்மாமன் சீரு, ஒவ்வொன்றையும் பெண்களுக்காக கருதி கஷ்டப்பட்டவங்க எப்படி பண்ணுவாங்க, படிக்க உதவி பண்ணுறது எல்லாமே தரமாக பண்ணி வச்சிருக்காங்க. தேங்க்யூண்ணா. கணவரை இழந்தவர்களுக்கும் கைப்பெண்கள், ஆள் இல்லாமல் தனியாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு திட்டங்கள் கொண்டு வரது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதனால் பெண்களோட வாழ்வாதாரமும் உயரும், அவங்களோட சுயமரியாதையும் உயர்த்துங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுவும் இல்லாமல் அங்கன்வாடி மெயினாக இருக்கிறதுலே குழந்தைங்க ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆகிறது அங்கன்வாடி தான். அந்த அங்கன்வாடியை புதுப்பிக்கிறதுக்கான ஒரு திட்டத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. அது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் கொண்டு வந்ததுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மாக்கு அப்புறம் அண்ணன் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் கொண்டு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது எப்படியே தொடரணும், எப்பவுமே அண்ணனே ஆட்சி செய்யணுங்கிறது எங்களோட ரொம்ப ஆசை. தாக்கல் பண்ணதில் நான் கறவை மாடு அதை வச்சு நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்கிறது. எனக்கு அதை பற்றி ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி எப்போதும் போல இந்த இது நடக்கணுங்கிற என்னோட ஆசை. பெண்களுக்கு இதை வச்சு எங்களுக்கு ஒரு நல்ல முக்கியத்துவம், கறவை மாடு, அப்புறம் இந்த ஆடு வளர்ப்பு திட்டம், அந்த மாதிரி இதில் நாங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தில் இருக்கிறோம்.
டிவிக்கு ஆட்சியில் என்ன மாதிரியான விஷயங்களை கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்புகள் மத்தியில் கல்விக்கும் மகளிருக்கும் ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருக்கு. எவ்வளவு விமர்சனங்கள் அவங்க மேலே வைத்தாலும் கூட இது மாதிரியான திட்டங்களை வரவேற்க தான் செய்யணும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட முனைப்பு காட்டி சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தணும். ஏன்னா அடுத்து வர ஆட்சிக்கு யார் வந்தாலும் கூட இந்த திட்டங்களை மறுக்க முடியாது, இதை மாற்றமும் செய்ய முடியாது. இதில் அப்டேஷன் வேணா செய்யலாம், இதை தடை பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான திட்டங்களை ஏற்படுத்துறது தமிழ்நாட்டிற்கும் தமிழகத்தை சார்ந்திருக்கக்கூடிய, தமிழகத்தை மட்டும் நம்பி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக தான் இருந்துட்டு இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது வரவேற்கத்தக்கது, கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்கறதும் வரவேற்கத்தக்கது, ஹெல்மெட் போடுறதும் வரவேற்கத்தக்கது. அதே போல தாமிரவரி நாட்டில் இந்த துணிகளை கலக்கிறது வைக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு விட்டுருக்காங்க. அந்த அறிவிப்பும் வரவேற்கத்தக்கது. நம்ம புரட்சித்துறை அம்மாவால் வழங்கப்பட்ட சைக்கிள் திட்டத்தை அதை அப்படியே வடிவமைச்சு ஹெல்மெட்டு வாட்டர் பாட்டிலோடு சேர்த்து புதிய முதலமைச்சர் தளபதி விஜய் அறிவிச்சிருக்காரு. அதை கொஞ்சம் வரவேற்கக்கூடிய விஷயம்தான். வயசானவங்கல இருந்து பெண்கள் வந்து நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. அவங்க உடல் ரீதியாகவும் சரி, மனசு ரீதியாகவும் சரி, நிறைய விஷயங்கள் அவங்க கஷ்டத்தை அனுபவிக்க பட்சத்துல இதே மாதிரி ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு மையம் அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப மாற்றங்கள் இருக்கு. எல்லாருமே ரொம்ப தைரியமா இருக்காங்க. பெண்கள் எல்லாருமே ரொம்ப தைரியமா இப்ப வந்துட்டு நடந்துட்டு இருக்காங்க.